வெறும் 10 ரூபாய் பாக்கெட் பால் 10 ரூபாய் பாக்கெட் பிஸ்கெட்டை வச்சு ஒரு 1/2 kg சாக்லேட் ஐஸ்கிரீம் வெறும் 40 ரூபாய் செலவுல பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ரௌனி செஞ்சு காட்டணும்னா கீழே ஓகேன்னு கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ போடுறேன். ஐஸ்கிரீம் பண்றதுக்கு ஹாப்பி பிஸ்கெட் 10 ரூபாய் பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபாய் பாக்கெட் பால் ஒன்று எடுத்திருக்கேன். இது சக்கரை நீங்க அதிகம் சாப்பிட மாட்டீங்கன்னா பிஸ்கெட்ல இருக்க சுகரே போதும். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சக்கரை எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 5 ரூபாய்க்கு கம்மியா வரும். ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டர் நெய்யில எண்ணெய் இந்த மாதிரி ஏதோ எடுத்துக்கலாம். அதான் திக்னஸ் கொடுக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இல்லாம கூட ஐஸ்கிரீம் செய்யலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் கிடைக்காது. ஒரு 5 ரூபாய் பாக்கெட் காஃபி தூள் பாக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சு பிஸ்கெட் காஃபி பவுடர் சக்கரை எல்லாம் போட்டு நல்லா பவுடர் அரைச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அடுப்புல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தி அதுல நம்ம எடுத்து வச்சு இந்த பால் எண்ணெய் எல்லாம் ஊத்தி நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொதி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சு அந்த பிஸ்கெட் பவுடர் இதை போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட்டியா வரணும். இதை நல்லா ஆற வச்சுட்டு திரும்பி இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா சேர்த்தீங்கன்னா கிடைக்காது. 6 மணி நேரம் to 8 மணி நேரம் நல்லா கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் இருக்கணும். ஆல்ரெடி நேற்று நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். யூஸ் பண்ண எல்லா பொருளுமே பக்கத்துல இருக்க மளிகை கடையிலேயே கிடைக்கும். வெறும் 40 ரூபாய் செலவில் தான் 1-2 முத்துக்கு ஒரு நல்ல உங்களுக்கு சுடவே